இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்ச நாளாவே இவளோட நடவடிக்கையில் ஏதோ ஒன்று சரியில்லடி. ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்றா நமக்கு தெரியாம. உங்க அக்காக்கு எதுவும் தெரியுமா? அவளுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இவ ஏதோ பண்றான்னு மட்டும் எனக்கு தெரியுது. அது என்னன்னு தான் தெரியல. கண்மணி என்னமோ இவகிட்ட நம்பிக்கையா தான் நடந்துக்கிறா. ஆனா அவகிட்ட கூட இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா மாறா. எவ்வளோ நம்பிக்கையா இருந்தாலும் அவளுக்கு நிறைய பர்சனல் வச்சிருக்கா. அதெல்லாம் இப்போதைக்கு வாயத்திறன்னு சொல்ல மாட்டா. நைஸா அவகிட்ட இருந்து விஷயத்தை வாங்க ட்ரை பண்றேன். இவ பின்னாடி என்ன மர்மம் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்டா. வீரா, இந்த என்னதுடா? ஓடிடி. அந்த படம் நல்லா இருக்கு பாருங்க. எதுக்கு? ஓடிடி. இத ரெண்டையும் எடுத்துக்கலாமா? நீங்க பாத்துட்டீங்க. செம்ம சில்லுன்னு இருக்கு. சுருக்குன்னு இருக்கா? தூக்கம் போயிடுச்சா? ஏய் ஆமா, வியாபாரம் பார்த்துட்டு இருக்கப்ப தூங்கி தூங்கி கொடுக்குற. அது இல்லடா, நைட்டு ரொம்ப நேரம் படிச்சிட்டு இருந்தல அதான். ஆமா, தூங்குறவங்களுக்கு டீ தானே கொடுப்பாங்க. இது என்ன புதுசா? ஜூஸ். மூளைய தட்டி எழுப்புறதுக்கு சூடோ சில்லோ ஏதோ ஒண்ணு வேணும். டீ எல்லாம் போர். அதான் ஜூஸ் கொடுத்தேன். மிச்சம் வைக்காம பாட்டில முடிச்சிரு. நீ முறைச்சாலும் ரொம்ப அழகா இருக்க. ஐயோ, இப்ப ரொம்ப அழகா இருக்க. நீங்க கேட்ட கலர் டிஸ்பிளேல இருக்கு, வாங்க. சரிங்கண்ணா. இதெல்லாம் மடிச்சு வை. பாருங்க பாருங்க. ஓகே. வீரா, என்னடா? அந்த கடைக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒன்று பெருசா வந்திருக்கான். ராகவன் நம்மளை பார்த்துக்க சொல்றான். ஒரு நாள்ல டெலிவரி கொடுக்கணுமா? ஹே, பெரிய ஆர்டர்னு சொல்ற, அது எப்படி ஒரே நாள்ல டெலிவரி கொடுக்க முடியும்? நம்ம கிட்ட வர காசு இல்லையடா. அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடு. இதெல்லாம் எப்பயாவது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. மரா, சாப்பாடு ரெடிடா. கை கழுவிட்டு வா, சாப்பிடலானே. பிஸியா பார்க்கல போல. டேய், கை கழுவிட்டு வா, சாப்பிடலான்னு சொன்னேன். மரா, உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாப்பிட வரியா இல்லையா? நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. அண்ணே, உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேனே. பார்த்தப்பா. அண்ணே, ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே. ஒரு 2 நாள்ல திருப்பி கொடுத்துட்றேன். திடீர்னு கேட்குறியப்பா. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே. ஒரு மாசம் கொஞ்சம் பொறுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லு. எனக்கு பணம் வர வேண்டியது இருக்கு. அதில் வேணா தர்றேன். சரிண்ணே, பரவாயில்ல. நான் வேற எங்கேயாவது ட்ரை பண்றேன். சரிப்பா. இந்தா சாப்பிடு. ஏன்? சாப்பிடு. நீ போன் எல்லாம் பேசி முடிச்சிட்டு வர வரைக்கும் எல்லாம் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்புறம் சூடு ஆறிடுச்சு, நான் வேற சூடு இல்லைன்னு குறை சொல்லுவ. சாப்பிடு, சாப்பிட்டே பேசு. புருஷன் பட்னியா இருக்க கூடாதுன்னு காதலோட கொடுக்குற, அதையும் திட்டிட்டே தான் கொடுக்கணுமா? என்ன என்ன சொன்ன? சூடா இருக்குன்னு சொன்னேன். தனியா கீழே வச்சிடுறேன். நல்லா இருக்கா? தேங்க்யூ. சரி, சாப்பிடு. ஹலோ அண்ணா, சொல்லுங்க. தம்பி, பணம் கேட்டிருந்தேல்ல, பணம் ரெடியா இருக்குப்பா, வந்து வாங்கிக்கிறியா? ஆனா 2 நாள் தான்ப்பா டைம். அதுக்குள்ள நீ திருப்பி கொடுத்துடணும். அதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. தம்பி, பணம் வாங்குற இடம் ரொம்ப சிக்கலான இடம். அதுவும் வட்டி ஜாஸ்தி வேற. சொன்ன டேட்டு மாறுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். பாத்துக்கப்பா. 2 நாள்ல எப்படியாவது கொடுத்துருப்பா. உன்னை நம்பி நான் வாங்கி தர்றேன். கண்டிப்பா கொடுத்துருவேல? கண்டிப்பா கொடுத்துட்றேண்ணா, என்னை நம்பி கொடுங்க. சரிப்பா, அப்ப வந்து வாங்கிக்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ். பரவாயில்லப்பா. பொடிமாஷ் சூப்பர். நீ சாப்பிடல? நான் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும்டா. பணத்துக்கு ரெடி பண்ணிட்டியா? நம்ம கேட்டு கொடுக்காம இருப்பாங்களா? நேத்து வரைய நம்ம ஒரு சாதாரண ஆளு, கொடுக்க யோசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் மேன்ல. அதை வச்சு எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கலாம். மரம், எனக்கு ஏதோ பயமா இருக்குடா. எதுக்கு பயம்? இல்ல, கடன் எல்லாம் வாங்குறோம், அதான். இதெல்லாம் ஒரு விஷயமா?
நீ ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளவு பயப்படுற? நான் ஒன்றும் உன்ன மாதிரி வசதியான குடும்பத்துல வளர்ந்தவ இல்லைல்ல. நல்ல மிடில் கிளாஸ். கடன் எல்லாம் வாங்கும்போது கை கால் எல்லாம் நடுங்கும். திருப்பி கொடுக்க முடியலன்னா என்ன ஆகும்னு நினைச்சே பதட்டமா இருக்கும். அதுவும் கடன்காரன் வீட்டு வாசல்ல வந்து நின்று கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் பதறிக்கிட்டே இருப்போம். நான் அண்ணன் போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி நிறைய கஷ்டமான சிச்சுவேஷன் எல்லாம் நான் பார்த்துட்டேன் மாறா. அதனாலதான் ஒரே யோசனையா இருக்கு. அது வேற இது வேற வீரா. கடை வாங்காமலாம் பிஸ்னஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தாதான் பெருசா வளர முடியும். உழைச்சி மட்டும்தான் முன்னேறணும்னு நினைச்சாங்கன்னு வையேன், கடைசி வரை அந்த இடத்துலயே தான் நிற்க முடியும். இப்போ எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. கடன் வாங்காமையே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கடன் வாங்குவார், ஆனால் சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் கரெக்டாக கொடுத்துருவாரு. அந்த நாணயத்தை சம்பாரிச்சா போதும். பாக்கெட்டில் 10 பைசா கூட தேவையில்லை. வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். இப்போ அந்த நாணயத்தை சம்பாதிக்கிறதுக்கு கடன் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான். கரெக்டாக கொடுத்துடலாம். நீ ஒன்றும் பயப்படாத. ஏண்டி சீக்கிரம் குறி, பசி தாங்கல. ஏய், மணி என்ன ஆகுது? 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு பொறுப்பு வேணா? உன்னை இப்படி எல்லாம் பட்னி போட்டு வளர்த்திருந்தா நீ இப்படி ஆளாயிருப்பியா? பேசு, நல்லா பேசு. இங்க விருந்துக்கு வந்திருக்கல, நீ அப்படிதான் பேசுவ. இந்தா முதல்ல உட்காந்து தின்னு. பிடிச்சுக்கோ. இதை யார் பிடிக்கிறது? பிடி. உனக்கு இருக்கு பாரு. தண்ணி குறி. இத பிடி, நான் கழுவிக்கிறேன். இந்தா. அவா, இப்பதாண்டி போன உசுறு திரும்ப வந்திருக்கு. ஏண்டி ரொம்ப வேர்க்குதே. நைட்டெல்லாம் ஒரே கொசுக்கடியா இருந்துச்சு. ஒரு ஃபேனு குடுறி. என்னது ஃபேனா? ஆமாண்டி, போய் எடுத்துட்டு வந்து வையேன். இல்லன்னா என்னால நைட்டு தூங்கவே முடியாதுடி. ஏமா என்ன இன்ப சுற்றுலா வந்திருக்கியா? ஃபேன் வேணும், ஏசி வேணும், பிரியாணி வேணும், காஃபி வேணும்னு என்ன மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நான் இங்க எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கேன்னு தெரியுமா? நானும் தான் உனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுத்தேன். கோயில்ல போலி சாமியாடி மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? உனக்காக தானடி பண்ண. எனக்காக பண்ணியா? இந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறது ஏன் நோக்கம் மட்டும் தானா? உனக்கு இல்லையா?